நீ எமோஷன் ஆயிராத. நீ நாட்டோடைய தலைவன். நீ ஒருத்தன் எமோஷன் ஆனா சுத்தி இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க. அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல இப்ப நீங்க எமோஷன் ஆனீங்கன்னா அதுல பாதிக்கப்படுறது யாருன்னா உங்களை சுத்தி இருக்கிற ரொம்ப மனைவி, குழந்தை, அடுத்ததான் அப்பா அம்மா. இப்ப நீங்க சிரிச்சீங்கன்னா பின்னாடி இருக்கிற 4 பேர் சிரிப்பாங்க. நீங்க அழுதீங்கன்னா பின்னாடி இருக்கிற 4 பேரும் அழுவாங்க. ஆனா உங்களுக்கு நேரம் அழுகலைனாலும் எங்கிட்டயோ ஒரு இடத்துல அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தான் உங்க கையை பிடிச்சிக்கிட்டு 4 இடத்துக்கு வர முடியும். நீங்க டிஃபன் ஆயிட்டீங்கன்னா 4 இடத்துக்கு வரலாம், ஆனா அவங்க சந்தோஷமா வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொந்தக்காரவங்க டிஸ்கஷன் பண்ணலனாலும் பாக்குற பார்வை, நீங்கெல்லாம் என்ன தைரியத்துல வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துருவாங்க. அப்ப ஒவ்வொரு தனி பெண்ணோ தனி ஆணோ எதை நினைப்பாங்கன்னா, நம்மளை வழி நடத்துறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அப்ப ஒரு தாயும் தந்தை என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ நல்ல பிள்ளையா மட்டும் இருந்துடு, அதுதான் முதல் டார்கெட். அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது போறதெல்லாம் அடுத்தது. அந்த மாதிரி தான் நம்ம உணர்ந்து சொல்றோம்.